வாக்கு திருத்தம் என்கிற இந்த கொடிய சட்டம் நமக்கு எதிரானது என்பதை நாம் சுட்டிக்காட்டி தொடர்ந்து போராடி வருகிறோம். அதனுடைய அடையாளமாகத்தான் மே 17 இயக்கத்தின் சார்பில் இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்து முதல் கட்டமாக தமிழ்நாட்டிலே இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த எதிர்ப்பு குரல் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. மே 17 இயக்கம் உள்ளிட்ட இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர் தமிழ் அன்சாரி, தோழர் நாகை திருவள்ளுவன், தோழர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுடைய அன்பான வணக்கத்தையும், பங்கேற்றக்கூடிய அனைவருக்குடைய வணக்கத்தையும் தெரிவித்து ஓரிரு செய்திகள். 21 வயது நிரம்பிய ஒருவர் இப்பொழுது வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறார். ஆணும் பெண்ணும் சமம் என்பதற்கு முதல் சாட்சியே இந்த வாக்குதான். 21 வயது நிரம்பிய ஆணும் பெண்ணும் வாக்களிக்கலாம் என்கிற உரிமையை பெறுவதற்கு ஒரு பெரும் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. 30 வயதை கடந்த சொத்துள்ள ஒரு பெண்மணி தான் வாக்களிக்க முடியும், அல்லது இந்த நாட்டுக்கு வரி கட்டக்கூடியவர்கள், அல்லது பட்டம் பெற்றிருக்கிறவர்கள். ஒன்று படித்து பட்டம் பெற்றிருக்கணும், இல்லைன்னா வெள்ளைக்கார அரசு கொடுத்த அல்லது ராஜா காலத்தில் ராஜாக்கள் கொடுக்குற பட்டம் இருந்தால் தான் வாக்களிக்க முடியும் என்கிற நிலை இருந்தது. அதை தாண்டி இன்றைக்கு குப்பனும் சுப்பனும் மாரியம்மாளும் எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வாக்களிக்கக்கூடிய ஒரு உரிமையை பெற்று இன்றைக்கு இந்திய நாட்டின் பிரஜை, குடிமகன் என்கிற அடிப்படை உரிமை என்பதே இந்த வாக்களிக்கும் உரிமையில் இருந்துதான் நமக்கு தொடங்குகிறது. இதற்கு எதிராக இன்றைக்கு இந்த குடிமக்களாக இருக்கக்கூடாது, யார் இருக்க வேண்டும் என்று ஒருவர் உட்கார்ந்து தீர்மானிக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரே இந்தியாவாக இது உருவாக்கப்படும், அது பாரத நாடாக உருவாக்கப்படும் என்று செயல் திட்டத்தை அறிவித்து அதை நோக்கி நகர்வதற்கான அனைத்து கூறுகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக 2021 தேர்தலுக்கு முன்னே அல்லூர் கூட்டத்தில் பேசுகிற போது தோழர் திருமுருகன் காந்தி எல்லாம் இருந்தாங்க. அப்ப திமுக வச்சிருந்த RS பாரதி அவர்கள் அந்த மேடையில் இருந்தார். நீங்க எழுதி வச்சீங்க, சுப்புலட்சுமி ஜெகதீசன் உள்ளிட்ட சிலர் தோற்கடிக்கப்படுவார்கள், அதற்கான வாய்ப்பு உருவாயிருக்கு, அங்க அதற்கான வேலை RSS பாஜக செய்து கொண்டிருக்கிற மேடையில் பேசின தரவுகளோட ஒரு வாரம் கழிச்சு அறிவாலயத்தில் அறிக்கை வந்துச்சு. RS பாரதியுடைய அந்த நம்முடைய கருத்தை அவர் உள்வாங்கி கொண்டு போய் போனது. 59 ஓட்டுல இருந்து 5000 ஓட்டு வரைக்கும் 36 பேர் வெற்றி வாய்ப்பை இழக்கவும் பெறவும் கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஓட்டுனா சும்மா கிடையாது. 43 லட்சம் ஓட்டுனால் என்ன அர்த்தம்? வெற்றி வாய்ப்பை தீர்மானித்து ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு சூட்சகமாக தேர்தல் ஆணையத்தை பாஜக மோடி அரசு பயன்படுத்துகிறது. ஒரு கைக்கூலி அமைப்பாக இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த அமைப்புகள் இன்றைக்கு இருக்கின்றன. இதுவரைக்கும் ED கேள்விப்பட்டிருக்கோம், CBI கேள்விப்பட்டிருக்கோம், பல அரசு அமைப்புகளை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா தேர்தல் ஆணையம் இந்த வேலையை தொடங்கி 20 ஆண்டுகளுக்கு மேலதாயிடுச்சு. EVM முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கிறோம். அதற்கான எந்த பதிலும் இல்லை. இப்பொழுது அவர்கள் குறிப்பாக தொகுதியை தேர்வு செய்து அந்த தொகுதியில் பணியாற்றல் இப்போது ஒட்டுமொத்தமா சட்டையை வலிச்சு சாப்பிடுற மாதிரி. இந்த வடிவேல் கருத்துல கொண்டையை எங்க மறைச்சு வந்தாலும் கொண்டை தெரியுது. நீ என்ன ஆட்சியில் வந்தாலும் சரி, SIR வந்தாலும் சரி, எதையும் தமிழ்நாட்டு மக்களத்திலே மறைக்க முடியாது என்பதற்கான போராட்ட களம் தான் இந்த போராட்டத்தின் தொடக்கம் என்று நான் தேர்தல் ஆணையத்திற்கும் பாஜகவுக்கும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மிக மோசடியான ஒரு திட்டமாக இது இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் எனக்கு முன்ன பேசிய தோழர்கள் மிக தெளிவாக நிறைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக, பட்டியலின மக்களுக்கு எதிராக, பழங்குடியின மக்களுக்கு எதிராக, அல்லது அவருடைய வாக்குகளை திருடுகிற ஒரு திருட்டு வாக்குத்திட்டை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இந்த அமைப்பு முறை இருக்கிறது என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்ட பின்பும் இந்த நாடு எனக்கு உண்மையிலே வருத்தமா இருக்கு. நாம போடுற ஓட்டு யாரு ஆட்சியில் உட்காரணும், அரியணையில் உட்காரணும் தீர்மானிக்கக்கூடிய வாக்கு. ஆனால் இந்த நாட்டை நாம் வாக்களித்து வெற்றி பெற வேண்டியவர் யார் என்று மக்கள் தீர்மானித்தால் அந்த தீர்மானத்தை மக்கள் முடிவை, அந்த மகேசன் முடிவு என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் முடிவை மாற்றுவதற்கு எங்கோ ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தான் மிக மோசமான மக்களுக்கான எதிரி.
எனவே பாஜக RSS நமக்கான எதிரி என்பதை தொடர்ந்து அவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த திருட்டு வாக்கு திருட்டின் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் உத்தரப்பிரதேச மேற்கு உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இடங்களிலும் அந்த இடத்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அவர்கள் பெற்றார்கள். அசந்து தூங்கினா ராமர் கோயில் கட்டின இடத்துல கூட தோத்தா, அதுதான் யதார்த்தம். எனவே அவர்கள் குறிவைத்து காய் நகர்த்துகிறார்கள். தமிழ்நாடும் கேரளாவும் அடுத்து வர தேர்தலில் குறிவைத்து காய் நகர்த்தப்பட்டிருக்கிறது. விழிப்பாக இருக்க வேண்டும். இது பதவி மட்டுமல்ல, இது அதிகாரம் மட்டுமல்ல, யார் ஆள்வது என்பது மட்டுமல்ல, நமக்கான அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய அந்த இந்தியன் என்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த உரிமை. நான் இந்தியனா இருக்கணுமா தமிழனா இருக்கணுமா அடுத்தது, ஆனால் இந்த மண்ணின் மைந்தன் என்பதற்கான அடையாளத்தை மறைக்கக்கூடிய இந்த செயலை எதிர்த்து நாம் தொடர்ந்து களத்தில் போராட வேண்டும் என்று சொல்லி அதற்கு தொடர்ந்து களத்தில் நின்று போராடும் என்று உறுதியளித்து நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.